ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் சைனிங் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 14ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கமாண்டரோட பிளானுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் கிங் தானே நம்மளை அங்கே போக சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு, அதுமாரி அவன் ஏதாவது பண்ணிடுவானா என்ன? மிலிட்ரி ஹெட் சரியான பைத்தியக்காரன், அவன் பண்ணாலும் பண்ணுவான். அவன் ஏற்கனவே நமக்கு வர வேண்டிய குட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். லேட்டாக நமக்கு தான் ஆபத்து, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு அவர் சொல்ல, ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் ஒருவேளை பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, நானும் அவன் கூட இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகலான்னு அவரு சொல்றாரு. அவங்களோட கிளான் கிட்ட போய் பேசுறாங்க. அவனுங்க எல்லாரும் வழக்கம் போல கத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. காட்டு வழியெல்லாம் எங்களால வர முடியாது, அது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? அட அறிவு கேட்டவங்களா, அது ஆபத்து தான், ஆனா அந்த பக்கமா போனா நம்ம உயிர் பொழைக்க ஒரு வாய்ப்பு அது இருக்குல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு அவனுங்க சொல்ல, நம்ம சூ அப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்க. அப்ப மரியாதையா பிரின்சஸ் சொல்றதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ், இந்த ஏரியால வாழ்ற லேண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மக்களை நான் கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த வழியா போறது நமக்கு ரொம்பவே ஈஸி ஆயிடும். கமாண்டருக்கும் அவங்க ஆளுங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், அவங்க இங்க இருந்தா தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, நம்ம உயிரை இப்ப காட்டுறாங்க. அந்த நிங்கோட ஹெட் திரும்பவும் அவரை பார்க்க வந்துடுறான். அவரோட பொண்ணு அவங்களுக்கு அலைன்ஸ் பேச வந்திருக்காரு. ஓ நீ அப்படி ஒரேன்னு சொல்லிட்டு அவரும் போய் அவனை நேரில் மீட் பண்ணா. உயோ நான் ஏற்கனவே சொன்னதான், நான் வேணா நீங்க ஹெட்டா இருக்கலாம், ஆனா நீ தான் நம்ம ஒட்டுமொத்த விங்கடு கிளானுக்குமே பிரின்ஸ். நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, உன்னை அடுத்த கிங்க மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. உன் பொறுப்பெல்லாம் நீயே வச்சுக்க, நம்ம சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைச்சினா நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு சொல்லிட்டு, இப்ப இருக்கிற நிலைமையில பேலஸ்ல நமக்கு ஒரு கண்ணு தேவைப்படுது, நீ வேணா அவளை கிங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு அவரு சொல்ல, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஏற்கனவே நம்ம சார்பா டைன்சி தான் அங்க இருக்கல, அவ நமக்கு துரோகம் பண்ணிட்டா, நீ இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டினா அவளை சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த மியூசிக் லேடி அதை கேட்டு காண்டாக்குறாங்க. அவன் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்லன்னு அவரு சொல்ல, அர்த்தம் கிளிக்குது. கிங் அவரோட ஒய்ஃப்ஸை எப்பயாவது தான் பார்க்க வருவாரு, நான் உள்ள போறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனமும் இல்ல, அவன் அந்த அலைன்ஸை கட் பண்றதுக்காக செமையா பிளான் பண்ணிருக்கான். நீங்க கிளம்புங்க, இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுங்கிறத நான் பாத்துக்கிறேன்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயின் அவங்க இடத்துல உட்காந்து இன்னமும் ட்ரூத் மாஸ்டர்ஸை பத்தி தான் கடைஞ்சிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு ஃபார்மேஷன் கிடைக்குது, அவங்க அதை ட்ரை பண்ண போக நம்ம இன்னும் கிறுக்குத்தனமா அதாவது பண்ணிட்டு இருக்காத, அது டைத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபார்மேஷன், உன் பவர் சீலா இருக்கிறதுனால அதையும் உன்னால யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு சம ஐடியா வருது, என்னால மட்டும் இதை யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா செகண்ட் பிரின்சஸ் எப்படி காணாம போனாங்க, அவங்க எங்க போயிருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அவங்களோட பவர்ஸை ரிலீஸ் பண்றதை பத்தி இப்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சீக்கிரமாவே அதுக்கான ஒரு மெத்தடும் அவங்களுக்கு கிடைச்சிட மாதிரி தெரியுது. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிக்க, நம்ம உன் பவர்ஸ் இந்த மாதிரி ஃபோர்ஸை ரிலீஸ் பண்றது ரொம்பவே ஆபத்து, நீ ஒரேடியா கோமாக்கு போற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஆனா அவங்க அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை காட்ட அதுல இருந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரி வந்துருது. அவங்க கண்மொழிக்கும் போது அவங்க பக்கத்துல நம்ம ஊயும் நின்றுட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீ எப்படி இங்க வந்த, யாராவது பார்த்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி அவங்க பதற ஆரம்பிக்க, நான் வரலன்னா இன்னும் நீ செத்துருப்ப அப்படின்னு அவரு சொல்றாரு. உன் பவர்ஸ் இந்த மாதிரி ஃபோர்ஸா ரிலீஸ் பண்றது ரொம்பவே தப்பு, என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல, பெரிய மாஸ்டர்ஸாலேயே இது முடியல, உன்னால என்ன பண்ண முடியும்னு அவங்க கேட்குறாங்க. இதை ரிலீஸ் பண்ண தெரிஞ்ச ஒரே ஆள் என் அப்பா தான், ஆனா அவரு இறந்துட்டாரு. நம்ம ஊயும் அப்பதான் ஒரு விஷயத்தையே ஓபன் பண்றாரு, உன் அப்பா அதை பிரேக் பண்றதுக்கான ஸ்க்ரூல என்கிட்ட எப்போ கொடுத்துட்டாரு, அவங்களுக்கு சமோசாக்கா இருக்கு, அப்புறம் நீ அதை என்கிட்ட கொடுக்கல, அவரு அதை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காரு. அந்த சீல் ரொம்பவே குழப்பமான ஒரு விஷயங்கிற மாதிரியும் அவரு சொல்ல, அவங்க அந்த மரியாதையை திரும்ப கொடுத்துருன்னு சொல்றாங்க. நான் சொல்றது கேள்வி லின்சு, உன் பவர் ஸ்பீக்ல இருக்கக்கூடிய ஒரு டயத்துல தான் அந்த சீலை பிரேக் பண்ண முடியும், அப்பதான் அது வேலையும் செய்யும். நான் அதுக்கான நேரத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவரு திரும்பவும் அங்கிருந்து கிளம்ப, நம்ம கமாண்டரை இப்ப காட்டுறாங்க. நம்மதுக்காக வெயிட் பண்ணோம், நம்ம கிட்டதான் ஈபி மக்கள் இருக்காங்களே, அவங்களை கூட்டிட்டு போய் முழு ஃபோர்ஸோட அந்த மிலிட்டரி ஹெட் அட்டாக் பண்ணலாம். கமாண்டர் கடுப்பா இருக்காரு, ஏற்கனவே அவங்க வாரால ஆயிரக்கணக்கான மக்கள் எழுந்திருக்காங்க, இதுல திரும்பவும் அட்டாக்கா, நம்மளோட வேலை அவங்கள பாதுகாக்கிறது மட்டும்தான், அதை மட்டும் பாருன்னு சொல்லிடுறாரு.
நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸும் அவங்களோட கேங்கும் காட்டுப்பாதை வழியா போய் அந்த ஏரியாவோட பழங்குடி மக்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணி அவங்களால முடியல. அப்பதான் அங்க இருந்து ஒருத்தன் நோட் பண்றான், நம்ம ரொம்ப நேரமா ஒரே சர்க்கிள்குள்ள தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறான் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ். அப்ப சரி நம்ம திரும்ப ரிவர்ஸ்ல போவோம் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து ஏதோ போக மாதிரி வர ஆரம்பிச்சிருது. அவங்க எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஃபாரஸ்ட் விட்டு அவங்க வெளியே வந்துட்ட மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இது அவங்களோட வேலையா தான் இருக்கணும். டூபு மக்களால பூமியை பழக்க முடியும், ஆகாயத்தை பிரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம இப்ப பார்த்துடலாம். அந்த இடமே நிலநடுக்க மாதிரி வந்து அப்படியே பூமி ரெண்டா புழக்க ஆரம்பிச்சிருது. பிரின்சஸ் ஸ்லிப்பாய் உள்ள விழுந்துடுறாங்க. அவங்கள காப்பாற்ற போறேன்னு ஜூ ஒரு பக்கம் விழுந்துடுறான். அவங்க ஆளுங்க எல்லாரும் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்க டக்குன்னு அங்க வந்து நம்ம கமாண்டர் ஒரே செகண்ட்ல பிரின்சஸை காப்பாத்தி வெளியே இழுத்து போட்டுறாரு. கடைசி கேப்ல அவர் லைட்டா ரொமான்டிக் லுக் போட்டு அவங்கள கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண பிரின்சஸ் அவங்க கையில இருந்த கொஞ்சம் உப்பு எடுத்து அந்த பள்ளத்துக்குள்ள போட்டு, நான் வேணும்னே இந்த மாதிரி பண்ணல, உங்க ஹெல்ப் எனக்கு தேவை, நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பவும் ரெக்கவர் ஆக, பிரின்சஸ் இதை பத்திலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கிளம்பும் போது லின்சு தான் சொன்னா. அவங்க எல்லாரும் இப்ப திரும்பவும் கேம்புக்கு போறாங்க. ஆனா இப்ப அந்த இடமே தலைகீழ இருக்கு. அங்க யாரையுமே காணோம். எங்க பார்த்தாலும் ரத்தக்கரை. அவங்க அப்படியே அதை பார்த்து அழுதுட்டு இருக்க கமாண்டரோட அசிஸ்டன்ட் இப்ப அங்க வந்துடுறாரு. என்ன மன்னிச்சிருங்க கமாண்டர், மிலிட்டரி ஹெட்டோட ஆளுங்க வந்து இபி மக்கள் எல்லாரையும் பணைய கைதியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்ப இந்த ஃபேன் திருட்டு பையில காட்டுறாங்க. மியூசிக் லேடி ஓய்வை பழிவங்கத்துக்காக அவனுக்கும் நம்ம லின்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிற விஷயத்த அவங்க கிட்ட போட்டு கொடுத்துடுறாங்க. இன்னையோட அவ கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவனுக்கு ரெண்டு பேரும் சிரிப்பை போட்டுட்டு இருக்க, ஓய்வு இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயினை பார்க்க வந்துடுறாரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல, அவசரப்படுறதுன்னு சொல்லி அவர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க, வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா டைன்சி அவங்க ஆளுங்களோட அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. மாட்டினா செத்தோன்னு சொல்லி அவங்க முதல் ஓய்வு அங்கிருந்து எஸ்கேப் பண்ணி விட டைன்சியும் கார்ட்ஸும் அதை பார்த்துடுறாங்க. அவன் அப்போ முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக போய் நம்ம ஹீரோயினை அவங்க அரெஸ்ட் பண்ண கிங் முன்னாடி அவங்கள நிக்க வச்சிடுறாங்க. விங்கடு கிளானை சேர்ந்த அவனுக்கும் உனக்கும் எவ்வளவு நாள் தொடர்பு இருக்கு? அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, அவனோட பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. நீ கிங்குக்கே துரோகம் பண்ண பாக்குறேன்னு சொல்லி டைன்ஸி அப்படியே கத்த ஆரம்பிக்க நம்ம எம்பரர் அவங்கள அமைதியாக்கி அப்படியே அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. அவ சொல்றத பொய்யனே வச்சுக்கலாம், ஆனா அன்னைக்கு அட்டாக் நடக்கும் போது உனக்கு எப்படி க்ளோடு ஃபிளேம் கிடைச்சிச்சு? அவன் யாரு, எத்தனை நாளா உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கான்னு அவரு கேட்க நம்ம ஹீரோயின், நான் ஒன்னும் உங்க ஒய்ஃப் இல்ல, நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவர் லைட்டா காண்டாயிடுறாரு. அவரோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு இவர் ரொம்ப பேசுறா, இவளை தூக்கி செல்லுல போடுன்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோயினும் அவரை முறைச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஜூ வழக்கம் போல கடுப்பாய் கத்திட்டு இருக்கான். அந்த மிலிட்டரி ஹெட்டை நம்ம சும்மா விடக்கூடாது, அவனை நம்மளான்னு பார்த்துடலாம், நம்ம ஏதாவது பண்ணலாம், ஆனா கொஞ்சம் பொறுமையா இருன்னு அவங்க சொல்றாங்க. அவர் அசிஸ்டண்ட பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உன்னால தாண்டா இது எல்லாமே. அவன் கடுப்பாக நம்ம கமாண்டர் எந்திரிச்சிடுறாரு. நமக்குள்ள நம்ம அடிச்சுக்க வேணாம், அதுக்கான சொல்யூஷனோட திரும்ப வரா. அவங்க ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. அவரு போய் அந்த ஹெட் கிட்ட சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிடுறாரு. ஆனா அவன் கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டான், அது எனக்கும் தெரியும், நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறேன், அதுக்குள்ள நீ உள்ள பூந்து இபி மக்களை காப்பாத்திட்டு அவங்க எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு திரும்ப வா, அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு அவரு சொல்ல இப்ப அவரு திரும்பவும் கேம்புக்கு வர்றாரு. ஆனா அங்க யாரையுமே காணோம். ஃபர்ஸ்ட் பிரின்சஸோட ஆளுங்க எல்லாரும் கட்டையை தூக்கிட்டு அங்க வந்துட்டு இருக்கானுங்க. யாருங்கடா? ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் தான் எங்களை ஃபயர் வுட்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அவரு கரெக்டா கெஸ் பண்ணிட்டுறாரு. அவ கண்டிப்பா வேலையை காட்டிட்டா. அவரு உடனே அங்கிருந்து கிளம்ப பிரின்சஸ் அந்த மிலிட்டரி ஹெட் முன்னாடி இப்ப வந்துடுறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு கோவம் இருந்தா ஆர்டர் போட்டு கிங் மேலே அதை காட்டுன்னு அவங்க சொல்ல யாருக்கு என்ன பண்ணுங்கிறதுலாம் எனக்கு நல்லாவே தெரியும். கிங் ஆர்டர் போட்டு தானே இங்க வந்தீங்க, அப்ப அவனே வந்து உங்களை காப்பாத்துற வரைக்கும் இங்கே கடங்க. பிரின்சஸ் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க உங்க கமாண்டரை ஒப்படைச்சிட்டீங்கன்னா உன் மக்களை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு அவன் சொல்றான். அவங்க என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. அப்பனா உன் ஆளுங்கள ஒரு 10 பேரை காலி பண்ணி நம்ம கிட்ட அனுப்பி வைக்கிறான். அவங்க கடுப்பாக நிறுத்துங்கன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம கமாண்டர் இப்ப அங்க வந்துடுறாரு. உனக்கு தேவை நான் தானா, அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடு. அவரோட கத்தியை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆக அவங்க ரெண்டு பேருமே தூக்கி செல்லுல போட்டுடுறானுங்க. பிரின்சஸால இதை நம்பவே முடியல. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒருத்தி சாவை தேடி போயிட்டு இருந்தா, செத்தாலும் அவன் கூட இருப்பான்னு சத்தியம் பண்ணியிருந்தா, அதனாலதான் இங்க வந்தேன்னு அவர் சொல்றாரு. நான் கேம்ப்ல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் இங்கதான் வந்திருப்பேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை விட உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ரொம்பவும் ஃபீல் ஆயிடுறாங்க. நமக்காக எதையும் பண்ணலாம்னு நினைக்கிற ஒருத்தனை நம்மளால எப்படி மிஸ் பண்ண முடியும்னு சொல்லி பாஸ் பண்ணி வச்சிருந்த அவங்களோட லவ்வை திரும்பவும் பிளே பண்ணி அவர் கூட சேர்ந்துக்க இப்ப பேலஸ காட்டுறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோக்கு லைட்டா தலை சுத்த ஆரம்பிச்சிருது. அவர் அசிஸ்டன்ட்
அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்க அவரை படுத்த படுக்கையா போட்டுடுறானுங்க. நம்ம டைன்ஸி அவரை பார்க்க வர டிவைன் மிரரோட பவர்ஸ் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமாவே ட்ரூத் மாஸ்டர்ஸை கண்டுபிடிச்சாகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடுன்னு அவரு சொல்ல அவங்க அசிஸ்டண்ட தனியா கூட்டு போய் என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. லின்சு ஒரு தடவை உங்க பிரச்சனையை சரி பண்ணா ஒருவேளை அவளால அவருக்கும் ஹெல்ப் பண்ண முடியல. இப்ப அப்படியே ஜெயில காட்டுறாங்க. டைன்ஸி ஆர்டரோட அங்க வந்து ஒரு சர்வன்ட் கிங்குக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக அவளை உடனே அங்க இங்கிருந்து கூட்டு போகணும். அதை கேட்டு அவங்களும் அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி லைட்டா சாக்காக கதவு ஓபன் பண்ண உடனே அவங்க இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே எபிசோட் 14 முடியுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவருக்கு பவர் கொடுத்த அந்த மிரரே அவர் எதுக்காக கஷ்டப்படுத்தணும்? நம்ம ஹீரோயினால அவரை காப்பாற்ற முடியுமா? அவங்களோட செலஸ்டியல் பவர்ஸ் எப்பதான் ரிலீஸ் ஆகுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.